शांति। ஓம் சாந்தி. बाबा பாபாவின் के नूर रतन செல்லமான ரத்னங்கள் दिल तक மற்றும் नशीन இதய बच्चों, சிம்மாசனதாரி भाइयों और குழந்தைகளான बहनों சகோதர को नव சகோதரிகளுக்கு वर्ष की बहुत புத்தாண்டு बहुत நல்வாழ்த்துக்கள் शुभकामनाएं மற்றும் மனமார்ந்த और बधाइयां हों। ஆசீர்வாதங்கள். புத்தாண்டு जैसे தொடங்கும் जैसे இந்த நேரத்தில் नव वर्ष அனைவரின் மனதிலும் शुरू होने ஒரே वाला ஒரு होता है, சங்கல்பம் வருகிறது. तो सभी के இந்த मन में புத்தாண்டில் एक ही நாம் संकल्प होता என்ன है புதுமையை कि செய்யலாம், नए वर्ष நமது में क्या नया முயற்சிக்காகவும் करेंगे, स्व के சேவைக்காகவும் पुरुषार्थ के लिए முழு और ஈஸ்வரிய सेवा के குடும்பத்தை लिए ஒற்றுமை என்ற और सारे நூலில் ईश्वरी இணைக்க परिवार के வேண்டும் என்ற संगठन को பலவிதமான एकता के சங்கல்பங்கள் सूत्र में बांधने के அனைவரின் लिए। மனதிலும் வருகிறது. तो ये संकल्प सबके मन में आते हैं। ஆகையால் பாபா तो வழங்கும் हमें நிகழ்காலத்தின் बाबा के மகா वर्तमान வாக்கியங்களின்படி समय के மேலும் महावाक्यों अनुसार பாபாவிடமிருந்து கிடைக்கும் और बाबा की அவ்வக்தி तरफ से जो இஷாராவின்படி अव्यक्त इशारे நாம் मिलते हैं நடக்க வேண்டும். उस अनुसार பாபா கூறுகிறார், தற்போதைய बाबा காலம் कहते हैं कि சங்கம் वर्तमान யுகத்தின் समय காலம். இது संगम युग का சேமிப்பு समय செய்யும் யுகம். जमा करने का இதில் युग है। தனது கணக்கை अपना खाता बड़ा அதிகப்படுத்துங்கள் करो மற்றும் और சேமியுங்கள். जमा करो। तो बाबा ने बहुत பாபா सुंदर மிக शब्दों में அழகான कहा வார்த்தைகளில் கூறியுள்ளார், कि இரண்டு दो खाते கணக்குங்கள் बहुत जरूरी மிக हैं। மிக அவசியமானவை. एक ஒன்று है चैरिटी का நற்பண்புகள், खाता, दूसरा है அதாவது साइलेंस का खाता। சரித்திரத்தின் கணக்கு, மற்றொன்று அமைதியின் देखिए கணக்கு. चैरिटी में तो சரித்திரத்தின் वचन கணக்குக்காக कर्म சொல், செயல் மற்றும் அமைதிக்காக और மனம், साइलेंस के लिए मन। இவற்றை பற்றி மனதில் சில எண்ணங்கள் तो कई வருகிறது. बार ये विचार चलेगा कि दोनों कैसे संभव மூன்று है। சேவையை ஒரே நேரத்தில் எப்படி செய்ய परंतु முடியும்? आजकल बाबा அதனால்தான் பாபா सदा हम இன்றைய बच्चों को காலத்தில் ये प्रेरणा குழந்தைகளான देते हैं நமக்கு ஊக்கம் कि கொடுப்பது मन, वचन और என்னவென்றால், कर्म மனம், சொல், तीनों செயல் की सेवा மூன்றின் इकट्ठी करें। சேவையையும் ஒன்றாக तो செய்யுங்கள். उसके लिए बहुत அதற்காக अच्छा है நாம் மனதிலிருந்து कि ஒவ்வொரு जितना हम मन ஆத்மாவிற்கும் से நல்ல உணர்வு, हर एक के நல்லாசை प्रति வைக்க வேண்டும். शुभकामना रखते हैं और வார்த்தைகளின் वाणी के மூலம் द्वारा वरदानी வர்தானியாக रहते हैं இருந்து செயலின் और மூலம் धर्म से ஒத்துழைப்பு सहयोगी கொடுத்து साथी रहते हैं। துணையாக இருப்போம். ஒவ்வொரு तो செயலும் इस तरह இவ்வாறு से सेवा செய்யப்படும் करने से சேவையால் अपना நமது खाता கணக்கு बहुत மிக जमा மிக होता है। அதிகமாக சேமிக்கப்படுகிறது. अपने स्व पुरुषार्थ में நமது दिन प्रतिदिन முயற்சியின் குறிக்கோள் साइलेंस की தினம்தோறும் शक्ति को जमा करना। அமைதி சக்தியை और அதிகப்படுத்துவதே ஆகும். साइलेंस में जो அமைதியின் संकल्प மூலம் आते हैं வரும் எண்ணங்கள் மிக वो மிக बहुत ही தூய்மையானதாக शुद्ध இருக்கும். होते हैं அவை டிராமாவுடன் और एकदम முழுமையாக मैच करते हैं ஒத்துப்போகும். कि जो நாடகத்தில் ड्रामा में என்ன होता நடக்க है வேண்டுமோ होना है அதே எண்ணங்கள் நமக்கு वही வரும். संकल्प हमें आते ஆகையால் हैं। இந்த ஆண்டில் तो इसलिए ஒவ்வொரு इस वर्ष விஷயத்திலும் हम அமைதி சக்தியை हर நாம் बात में பயன்படுத்துவோம். प्रयोग करेंगे ஒருவருக்கொருவர் நம்பிக்கை, साइलेंस की பிராமண शक्ति का। பரிவாரத்தின் ஒற்றுமை आपस மற்றும் में एक பிறருக்கும் दूसरे पर विश्वास, உலகத்திற்கும் செய்தி கொடுப்பதற்காக ब्राह्मण संगठन की சைலன்ஸின் சக்தியை நாம் அதிகமாக और दूसरों को பயன்படுத்துவோம். विश्व को संदेश देने के लिए हम அதே साइलेंस की நேரத்தில் शक्ति का இந்த ஆண்டில் ज्यादा प्रयोग ஒவ்வொரு करेंगे ஆத்மாவுக்கும் और பாபாவின் साथ साथ செய்தி ये लक्ष्य கிடைக்க रखते வேண்டும் हैं என்பதையும் कि इस ஒரு वर्ष லட்சியமாக வைத்துக் கொள்வோம். हर एक நமது आत्मा को வாழ்க்கையில் बाबा முக்கியமான का संदेश குறிக்கோள் मिले பாபாவை போல और ஆக हमारे வேண்டும். जीवन में जो लक्ष्य है बाप பாபாவை समान बनने பிரத்யக்ஷம் का செய்ய வேண்டும். और இந்த बाबा को லட்சியத்தை प्रत्यक्ष करने நாம் का கண்டிப்பாக वो हम நிறைவேற்றுவோம். जरूर करेंगे। இவ்வாறு इस तरह ஒருவருக்கொருவர் से நல் अच्छी ஆசைகளையும் शुभभावना சுப हर பாவனைகளையும் एक रख மனதில் कर கொண்டு ये இந்த नया புதிய वर्ष शुरू ஆண்டை करते हैं நாம் தொடங்குவோம். और वर्ष को पूरे हर प्रकार से முழு खुद ஆண்டும் को संपन्न அனைத்து और வகையிலும் कर्मातीत நம்மை நாமே स्थिति को சம்பன்னமாக प्राप्त ஆக்கி करेंगे। கர்மாத்தீத்த फिर से आप நிலையை सभी को அடைவோம். बहुत மீண்டும் ஒரு बहुत முறை மனமார்ந்த मन से मैं நன்றிகளையும் शुभकामनाएं வாழ்த்துகளையும் देती हूँ உங்கள் அனைவருக்கும் और साथ தெரிவித்துக் साथ கொள்கிறேன். बाबा के लिए அதேபோல் याद பாபாவின் प्यार நினைவும் सभी அன்பும் स्वीकार करना। அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ओम शांति। ஓம் சாந்தி.